ஆகஸ்ட்டு நம்ம டே 1ல் வந்து நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்தில் 10,000 பார்ட் டைமாக அடிக்கணும் ரேப்பிடோவில் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்டு 1000 வரணுன்ட்டு. இந்த வீடியோ ரெக்கார்டிங் டைமில் இப்போ வந்து கரண்ட்டில் வந்து 715 சப்ஸ்கிரைபர். பார்க்கலாம், எப்படியாவது 1000 அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட். இன்னும் 20 டேஸ் தான் இருக்குது. 20 டேஸில் எப்படி அடிக்க போகிறோன்னு தெரியல, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ரேப்பிடோ வந்து இன்றைக்கி டே 1லேருந்து இன்றைக்கி டே 10 வரையும் பார்த்திங்கன்னா 10 நாளில் 6 நாள் ரைடு ஓட்டணும். 4 நாள் ஓட்டலை அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியில் ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கம்பெனி ஒர்க் போயிட்டு வந்து ரூமில் வந்து நமக்கான ஒர்க் இருக்கும் பார்த்திங்களா, குக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வெசல் வாஷிங்கு, அப்புறமா நம்மளோட கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணுறது, இதுக்கே டைம் சரியாக போயிடுச்சு. இதையும் பார்த்துட்டு கம்பெனி ஒர்க்கும் போயிட்டு ரைடு ஓட்டணுன்னா ஓட்டினா அப்படின்னா நமக்கு ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக வரும். ஏன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் டைம் நமக்கு இருக்காது. ஸ்லீப்பிங் டைம் ரொம்ப கம்மியாகிடும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரங்கிற மாதிரி ஆயிடும். அது நமக்கு ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக வரும். ப்ராப்பராக நம்மளால் சாப்பிடவும் முடியாது. அதனால நம்மளோட ஹெல்த் இஷ்யூக்காக என்ன பண்ணோம், 6 நாள் ஓட்டணும். அந்த 10 நாளில் இந்த 6 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் சண்டே வந்துச்சு. பேலன்ஸு 4 நாள் வந்து சும்மா 3 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படி தான் ஓட்டினோம். கிலோமீட்டர் ஓவராலாக கவர் பண்ணது வந்து 500 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். 500 கிலோமீட்டர் கவர் பண்ணி அதுக்கு பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா 1000 வரும். 1000 கூட வராது, இருந்தாலும் நம்ம 1000 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 1000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோனா 3824 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். டோட்டல் ரைடோட கவுண்ட் வந்து 66 ரைடு ஓட்டியிருக்கோம். 66 ரைடுக்கு 3824 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இதில் வந்து பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2824 ரூபா. ஓகேவா, இதுதான் நம்மளோட 10 நாளோட ப்ராஃபிட்டு. இதை தவிர்த்து நமக்கு வந்து என்னென்னா, ரேப்பிடோவில் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசான ஆட்கள் வந்து நிறைய பேர் வராங்க. அவங்க கூட பேச்சு கொடுக்கறதுனால அவங்க வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் சைடில் உள்ள விஷயத்தெல்லாம் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுறது, நம்மளோட டிபார்ட்மெண்ட் சைடில் உள்ள விஷயத்தை, அதாவது ஒர்க் ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு வந்து நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரேப்பிடோ போய்ட்டு அவங்க ரெஃபர் பண்ணுறதுலேருந்து நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஜாபு, நீங்கள் வந்து எதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று இருப்பீங்க, உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாகவும் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ரேப்பிடோவில் வந்து இன்னும் நிறைய ஹோட்டல் ஆர்டர்ஸ்லாம் போவீங்க. ஸோ ஹோட்டலுக்கு போயிட்டிங்கன்னா ஃபுட் ஆர்டர்லாம் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபுட் ஆர்டர் எடுக்கிறதுல ஹோட்டல்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு ஹோட்டல் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் அந்த குக்கிங் பிளேஸ்க்கு நியர்பையில் தான் இருப்பீங்க. ஸோ அங்கே அவங்க என்னென்ன மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன அடுப்பு யூஸ் பண்ணுறாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்னால் என்ன இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கிராசரிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கிளிக் ஆகலாம். இது வந்து இந்த மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து நான் அப்சர்வ் பண்ணது இவ்வளோ தான் விஷயம். நான் அப்சர்வ் பண்ணாத விஷயம் நிறையா இருக்குது. அதாவது என்னோடய திங்கிங்க்கு நான் இந்த லெவலில் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தர் ரைடருக்கும் ஒவ்வொரு திங்கிங் இருக்கும், அவங்களோட கோல் இருக்கும், அவங்க இந்த பண்ண போகிறோன்னு ஒரு டெசிஷன் பண்ணி அதை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம். ஸோ ரேப்பிடோவில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நெகட்டிவ்னால் ரூல்ஸை பிரேக் பண்ணி போக சொல்லுவாங்க கஸ்டமர்ஸு. அதுக்கப்புறமா நமக்கு அதாவது ட்ரிங்க் பண்ணவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட நம்ம அவாய்ட் பண்ணுறது, இல்லாட்டி கொஞ்சம் நம்மள்கிட்ட கொஞ்சம் எப்படி சொல்ல ஆர்கியூ பண்ணி டென்ஷன் ஏற்றுற மாதிரி கூட வருவாங்க. ஆனாலும் நம்ம அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. ஸோ ரேப்பிடோ ஓட்டுங்க, ஆனால் வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கள், சேஃப்டியாக ஓட்டுங்க. வேறு என்ன சொல்லணும், அப்புறமா மலையிலலாம் நினச்சி ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. ஸ்பீட் லிமிட்லாம் ஒரு ஸ்ட்ரீட்டில் போகிறீங்க, உங்களுக்கு பழக்கம் இல்லாத ரோடுனா ஒரு 25-30லேயே போங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சடனாக ஏதாவது குறுக்காக வந்தாலோ, இல்லாட்டி மழை பெஞ்ச அந்த இடத்துல தண்ணியாக தேங்கியிருக்கும், உங்களுக்கு எவ்வளோ பள்ளம் இருக்குன்னு தெரியாது ஆளும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 அடிக்கு கூட பள்ளம் இருக்கும். நம்ம ஒரு 45 போய்ட்டு டக்குன்னு அடித்து ஏற்றினோம்னா நமக்கு ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வெறும் 25 அந்த மாதிரி ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ அவ்வளோதான்.
நான் அடுத்த நாளைக்கு நாளான்னைக்கு கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ என்னால் கண்டினியூஸாக போட முடியாததுக்கு ரீசன் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்க மாட்டேன். ஸோ அது வரையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.